சிவராமன் அவருடைய மகனிடம் பேசி 10 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவருடைய மகன் கார்த்தியும் தன் அப்பாவிடம் பேச நினைப்பதில்லை. செய்யாத தவறுக்கு என்னை அடித்து திட்டியதாக கார்த்தியும், பெற்ற அப்பன் பேச்சை கேட்காத பிள்ளை எனக்கு தேவையில்லை என சிவராமனும் இப்படியே மாறுபட்ட கோபத்தில் அப்பாவும் மகனும் பேசாமல் இருந்தார்கள். அப்பா வீட்டில் இருந்தால் மகன் இருப்பதில்லை. கார்த்தி சாப்பிடும்போது அப்பா சிவராமன் ஜாடையாக ஏதாவது பேசினால் அவன் சாப்பிடாமல் இழுத்து விடுவான். இது சிவராமனின் மனைவி கஸ்தூரிக்கு பிடிப்பதில்லை. அவன் சாப்பிடும்போது தான் ஏதாவது சொல்லணுமா, அதான் 2 பேரும் பேசுறதில்லைன்னு ஆயிடுச்சில்ல, அப்புறம் ஏன் அவனை திட்டணும் என்று தன் கணவனிடம் சண்டையிடுவாள். மனைவி திட்டியதும் அப்போதைக்கு மட்டும் சிவராமன் அமைதியாகிவிடுவார். தன் மகன் சாப்பிடாமல் சென்றதால் கஸ்தூரியும் சாப்பிட மனமில்லாமல் இருப்பாள். கணவன் வெளியில் சென்றதும் தன் மகனை கெஞ்சியாவது சாப்பிட வைத்துவிட்டுத்தான் கஸ்தூரி சாப்பிடுவாள். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே கஸ்தூரி தான் மாட்டிக்கொண்டு முழிப்பாள். கார்த்திக்கு அம்மா கஸ்தூரி மீது அளவு கடந்த பாசம். அதனால் தன் சம்பளம் மொத்தத்தையும் அம்மாவிடம்தான் கொடுப்பான். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாததால் அவனுக்கு பெரிதாய் ஒன்றும் செலவு இருப்பதில்லை. கஸ்தூரி தன் மகன் கார்த்தியிடம், தம்பி, நீதான் நல்லா சம்பாதிக்கிறியே, அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டா என கேட்டதும், அட ஏமா என்று மறுத்தான். ஏண்டா தம்பி, ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா என்று கஸ்தூரி கேட்டாள். ஆமா, உன் புருஷன் கூட சண்டை போடுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, இதுல லவ் வேறையா என சிரித்துக்கொண்டே அம்மாவிடம் சொன்னான். அடி வாங்க போற அப்பனும் மகனும் வீம்புக்குன்னு பேசாம முரண்டு பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் திண்டாடுறேன் என்று புலம்பினாள். பாத்தியா, நீ புலம்புறது பத்தாதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளும் வந்து கஷ்டப்படணுமா என்று கார்த்தி சொல்ல கஸ்தூரி முறைத்தாள். சரி சரி, என் செல்ல அம்மா இல்ல என கார்த்தி அம்மாவை கெஞ்சினான். இதுதான் சமயம் என்று யோசித்த கஸ்தூரி, தம்பி, உனக்கு பொண்ணு பார்க்கட்டுமா, அந்த யுத்த வீட்டுக்காரிய பாரு, அவ மகனுக்கு 2 பொண்ணு பார்த்து வச்சிருக்கா, அப்போ எனக்கு 2 பொண்ணு பாருமா, 2 பேரையுமே கட்டிக்கிறேன் என சிரித்துக்கொண்டே சொன்னான். அடி வாங்க போற நீ, அவ 2 பொண்ணு பார்த்து வச்சிருக்கா, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை அவ மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொன்னேன், அப்போ 2 பொண்ணு இல்லையா என மறுபடியும் சிரித்தான் கார்த்தி. ஏண்டா கார்த்தி, அம்மா கிட்ட மட்டும் இவ்வளவு சந்தோஷமா பேசுற, அப்பா கிட்டையும் இதே மாதிரி பேசினா என்னடா, எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இருக்க போற என்று அழுதாள். ஏமா, அவர் என்ன பார்த்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, இப்படியே இருக்கிறது தாமா நல்லது என்று சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி விட்டான் கார்த்தி. அப்பாவையும் மகனையும் பேச வைப்பதற்கு கஸ்தூரி 10 வருடங்களாக முயன்றும் முடியாமல் போனது. ஒரு நாள் கஸ்தூரி ஒரு கல்யாணத்திற்கு சென்றுவிட அப்பாவும் மகனும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இருவருமே வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்பாவும் மகனும் நேரெதிரே வந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் சென்று விடுவது வழக்கம். சிவராமன் டிவி பார்த்து கொண்டிருந்தார். நெஞ்சில் ஏதோ வலி வருவதை உணர்ந்தார். ஒரு பக்கமா வலிக்குதே, என்னவா இருக்கும் என்று யோசித்தார். அதற்குள் வலி அதிகமானது. கார்த்தி அவன் அறையில் இருந்து வெளியே வந்தான். ஆனால் அவன் அப்பாவை பார்க்காமல் சென்றதால் அவர் நிலைமை அவனுக்கு தெரியவில்லை. வலி தாங்க முடியாமல் சிவராமன் சேரில் இருந்து கீழே விழுந்ததும் கார்த்தி திரும்பி பார்த்தான். அப்பா நெஞ்சில் கை வைத்து துடித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் 10 வருடங்களுக்கு பிறகு அப்பா அப்பா என கதறியபடி அப்பாவை தூக்கி கொண்டு ரோட்டில் ஓடினான். எல்லோரும் அவனையே பார்த்தார்கள். எதிரே வந்த ஆட்டோவில் அவன் அப்பாவை ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தான். சிவராமன் மருத்துவமனை பெட்டில் இருக்கும்போது தன் மகனிடம், கார்த்தி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவை நல்லா பார்த்துக்க, என் மேலே இருக்கிற கோபத்தில் எனக்கு கொல்லி வைக்க மாட்டேன்னு சொல்லிடாத என அழுதார். பா, அதெல்லாம் நடக்காதுப்பா, நீங்கள் தைரியமா இருங்க என அப்பாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வெளியில் காத்திருந்தான். டாக்டர்கள் சிகிச்சைக்கு பின்
இது சாதாரண வழிதான், பயப்பட தேவையில்லை என கார்த்தியிடம் சொன்னார்கள். அப்பாவும் மகனும் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கஸ்தூரி வீட்டுக்குள் வரும்போது அப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். கஸ்தூரியை பார்த்ததும், எதையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத, பயப்படுவா, நிம்மதியா இருக்க மாட்டா என மகனிடம் சொல்லிவிட்டார் சிவராமன். கார்த்தி தன் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்பாடா, அப்பாவும் மகனும் பேசிட்டீங்களா என சந்தோஷத்துடன் அவர்கள் அருகில் சென்று உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள். கஸ்தூரியின் சந்தோஷத்தை பார்த்து அப்பாவும் மகனும் நிம்மதியடைந்தார்கள். உயிரோடு இருக்கும்போது பேசாமல் போனால் வேறு எங்கு சென்று பேசுவது? உறவுகளோடு ஒன்றி வாழுங்கள், உயிராய் வாழுங்கள். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்காக மிக்க நன்றி.